பிரபலங்கள் பலருக்கும் உதவும் தகவல்கள் அவ்வளவு எளிதில வெளிவரது கிடையாது. சிலர் தாங்கள் செய்யக்கூடிய உதவிகளை அறிவிப்பாங்க, சிலர் அறிவிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நடிகர் விஜய் சேதுபதி ஒருத்தர்கிட்ட பேசி கொண்டிருக்கும் போதே ரூபாய் 50,000 தூக்கி கொடுத்தது பலரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. தான் கொடுத்த 50,000 மூலமா அதை பெற்றுக்கொண்டவர் முதலாளியாக மாறியும் இருக்கிறாரு. இது குறித்து என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல 7 வாரங்கள் நிறைவடைந்திருக்கு. இதுல 7வது வாரத்துல போட்டியாளர் கெமி எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களோட எலிமினேஷன் போட்டியாளர்களுக்கே ஷாக் கொடுத்தாலும் கெமி கண்ணீருடன் வீட்டில இருந்து வெளியேறி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது கெமி பிக் பாஸ் மேடையில விஜய் சேதுபதியை சந்தித்த போது விஜய் சேதுபதி தான் அணிந்திருந்த கூலிங் கிளாஸ கலட்டி கெமிக்கு கொடுத்திருக்காரு. கெமி அதை வாங்கி அணிந்த போது மிகவும் அழகா தெரிஞ்சிருக்காங்க. இததான் நான் துபாய் விமான நிலையத்துல வாங்கியதா விஜய் சேதுபதி தெரிவிச்சிருக்காரு. இது பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இது குறித்து பேச்சுகளும் தற்போது பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில பேசப்பட்டும் வருது. இப்படி இருக்கும்போது நடிகர் விஜய் சேதுபதி பரிசல் ஓட்டும் தொழிலாளியை அவருடன் பேசி கொண்டிருக்கும் போதே முதலாளியாக மாற்றி இருக்கிறாரு. இது தொடர்பா அந்த பரிசல் ஓட்டும் தொழிலாளி பகிர்ந்து கொண்ட தகவல்கள் இணையத்துல வேகமா பரவி மிகப்பெரிய வரவேற்பும் பெற்றிருக்கு. அதாவது மிகப்பெரிய ஸ்டார் நடிகர்கள் உட்பட பல முன்னணி நடிகர்கள் என் முன்னாடி இருக்கிற இந்த வீட்டுக்கு ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க. நான் தான் அவங்கள ஏரியை கடந்து செல்ல ஒரு படகுல அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். அவங்க எல்லாரும் திரும்பி போறப்போ எனக்கு ஏதாவது தருவேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதாவது தந்தவங்களும் இருக்காங்க, கண்டுக்காமலே போனவங்களும் இருக்காங்க. தமிழ் நடிகர் விஜய் சேதுபதி ஒரு தடவை ஷூட்டிங்க்கு வந்திருந்தாங்க. ஷூட் முடிஞ்சு நான் அவரை ஒரு படகுல அந்த கரைக்கு கூட்டிட்டு போயிருக்கிறப்போ இந்த படகு உங்களுடையதான்னு கேட்டாரு. இல்ல, இது வாடகைக்கு, ஒரு நாளைக்கு இவ்வளவு வாடகை கொடுக்கணும்னு சொன்னப்போ அவர் என்ன கேட்டாரு, இத சொந்தமா வாங்க எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் அதுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் செலவாகணும். அப்போ அங்க படகுல வச்சு 50,000 ரூபாய்க்கு ஒரு காசோலை எழுதி என்கிட்ட கொடுத்தாரு. இனி சொந்த படகு ஓட்டுங்கன்னு சொன்னாரு. கஷ்டப்பட்டு ஜெயிச்சவங்களுக்கு தான் வாழ்க்கையோட வழி தெரியும்னு எக்ஸ் பக்கத்துல விஜய் சேதுபதி செய்த உதவி குறித்து பலரும் பகிர்ந்துட்டு வராங்க. விஜய் சேதுபதி இவ்வாறு செஞ்சிருக்க கூடிய உதவிய கேள்விப்பட்ட பலரும் அவரை பாராட்டிட்டும் வராங்க.